வணக்க மக்களை, இன்னைக்கான வீடியோல டிஆர்ஐ அகாடமில இருந்து இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10வது வார தேர்விற்கு ஹிஸ்டரியில மராத்தியர்கள் மராத்தியர்களை பற்றி பார்க்க போறோம். ஹிஸ்டரியில மராத்தியர்களை பற்றி பார்க்க போறோம். அது என்ன சார் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள். இவங்களுடைய பாடங்கள் 7வது வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புல இருக்கு. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் எடுத்த நோட்ஸை வச்சு கதை வடிவிலையும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கம்பைன் பண்ணி நம்ம வீடியோவாக பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி இந்த நோட்ஸை வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சார் நான் தனியா நோட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மராத்தியர்களுடைய ஆட்சியை கதை வடிவில் பார்க்கலாம் வாங்க. மராத்தியர்களை பற்றி 7ஆம் வகுப்புல டேம் 3 டேம் 2ல 3வது வகுப்பும் 11ஆம் வகுப்புல 15வது பாடம், இந்த 2 பாடத்தையும் கம்பைன் பண்ணி கதை வடிவில் நான் எடுத்த நோட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நோட்ஸ் நீங்க வேணும்னா எழுதிக்கல, நீங்க தனியா நோட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல ஃபுல்லா கவர் ஆயிரும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மராத்தியர்களுடைய ஆட்சி காலம் எப்பன்னு தெரியணும். ஸோ மராத்தியர்கள் ஆட்சி காலமானது 1600 முதல் 1761 வரை. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல மராத்தியர்கள் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக இருப்பாங்க. மராத்தியர் கீழே வந்தவங்கன்னா பேஷ்வாக்கள். ஸோ அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மராத்தியர்கள் தான் யார் அப்படின்னா தென்மேற்கு எழுச்சி பெற்ற மராத்தியர்கள் முகலாய பேரரசுக்கு ஒரு உண்மையான ஆபத்தாக இருந்தாங்க. ஸோ முதல்ல இந்த மராத்தியர்கள் ஆனவர் யார் அப்படின்னா ஷாஜகான் இருந்தார் இல்லையா, முகலாய பேரரசர். ஸோ அவருடைய ஆட்சி காலத்துல அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய பகுதிகளுக்கு அதிகாரியாக இருந்தவர் யார் அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லே. இவர் யார் அப்படின்னா சிவாஜியுடைய தந்தை. சிவர் வெறும் ஒரு அதிகாரியாகத்தான் இருக்கிறார், பல இடையூறுகளை செய்தார். ஆனால் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தவர் யார் அப்படின்னா அவருடைய மகனான சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவுரங்கசீப் காலத்துல அரசரானார். 1764ல அரசராயிருப்பார். ஸோ அவர் தான் உண்மையான அச்சுறுத்தலாக முகலாயர்களுக்கு இருந்திருப்பார் அவுரங்கசீப் காலத்தில். இவர் தன்னுடைய வெற்றிகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா சிறந்த போர் வீரராகவும் கொரில்லா போர் முறையை மறைந்திருந்து தாக்குதல் ஆகியவற்றில் சிறந்தவராக இருந்தார். மன உறுதி மிக்க மலவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு ஒரு அணியாக ஒன்று திரட்டுகிறார். அது இல்லாம சவுத் தெஷ்முக் என்ற வரிகளை வகிக்கிறார். ஸோ இந்த சவுத் தெஷ்முக்கை பத்தி பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப மேலோட்டமா தெரிஞ்சுக்கின்ற. ஸோ இப்ப இதெல்லாம் வைக்கிறார் அப்படி இல்லையா. ஸோ அவுரங்கசீப் தளபதிக்கு கடுமையாக போட்டியாக விளங்கியவர் யாரு அப்படின்னா இந்த சிவாஜி. ஷாஹு ஆட்சியில் பேஷ்வாக்கள். ஸோ அதற்கப்புறம் வந்தவர் யாரு அப்படின்னா இவருடைய பேரனான ஷாஹு ஆட்சியில பேஷ்வாக்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் 1761 வரை. பேஷ்வாக்கள் அப்படின்னா சிவாஜியுடைய அஷ்டபிரதானியில் இருக்கக்கூடிய 8 அமைச்சர்களில் முதன்மையானவர்கள் யாரு அப்படின்னா இந்த பிரதமர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பேஷ்வாக்கள். ஸோ அவங்க ஷாஹு யாரு அப்படின்னா சிவாஜியுடைய பேரன். அவருடைய ஆட்சி காலத்துல ஷாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் பேஷ்வாக்கள் அரசர்களாக தங்களை அறிவிச்சிருப்பார்கள். ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதுதான் அறிமுகம். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கிறதுனா இதுதான் அறிமுகம். அதாவது மராத்தியர்கள்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள், ஸோ அதற்கப்புறம் யாரு, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எழுச்சிக்கான காரணங்கள்னா என்ன சார்? சரி சார், மராத்தியர்கள் எழுச்சிக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மராத்தியர்கள் எழுச்சிக்கான காரணங்கள் புவியியல் கூறுகள். அதாவது மராத்தியர்கள் வாழ்ந்த அந்த குறுநில பகுதியை கொங்கணம் என்று சொல்லுவாங்க. ஸோ கொங்கணம் அப்படின்னா மலைகளும் எளிதில் அணுக முடியாத பள்ளத்தாக்குகளும் பாதுகாப்பான அரண்களும் மலைக்கோட்டைகளும் இராணுவ பாதுகாப்பும் உகந்தவையாக இருந்துச்சு. ஸோ அவர்கள் இருந்தது இயற்கையாகவே அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஸோ இதனால என்ன ஆகுது, அவர்களை எளிதில் வெல்ல முடியாத அளவிற்கு புவியியல் கூறு மிக முக்கியதாக பங்கு வகிச்சு. அகமது நகர், பிஜப்பூர், கோல்கொண்டா, பிடார் ஆகிய சுல்தான் கீழே செயல்பட்டார்கள். ஸோ இதெல்லாம் அவர்கள் அடுத்ததாக அவர்கள் கையாண்ட ஒரு போர் யுக்தி என்ன அப்படின்னா கொரில்லா போர் முறை. என்னது? கொரில்லா போர் முறை. அவர்கள் கையாண்ட ஒரு யுக்தி பேர் என்ன அப்படின்னா கொரில்லா போர் முறை. அதாவது மறைந்திருந்து தாக்குதல், எதிர்பாராத போது தாக்குதல், இந்த முறைகளை எல்லாம் அவர்கள் கையாளுகிறார்கள். மின்னல் வேக தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த முறைகளை கையாடுறாங்க. இது ஒரு காரணம். புவியியல் காரணம் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக பக்தி இலக்கியங்கள். அது என்ன சார் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அதுல மிக முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா, விழிப்புணர்வு மற்றும் ஒற்றுமையை ஏற்படுத்துது. ஸோ அதுல மிக முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா, ஏக்நாத், ராம்தாஸ், துக்காராம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். இதுல துக்காராமும் ராம்தாஸும் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமாக செல்வாக்கு செலுத்தியவர்கள். சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமாக செல்வாக்கு செலுத்தியவர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மராத்திய மொழியில் பாடப்பட்ட பக்தி இலக்கியங்கள் சமூக மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்துது, அவங்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துது. ஸோ இதைத்தான் சொல்றாங்க. அடுத்து இது இல்லாம மராத்தியர்களுடைய மொழியும் இலக்கியமும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அது தவிர பிற காரணங்கள் என்ன அப்படின்னா, பிஜப்பூர் கோல்கொண்டா அரசுகளை கலைந்த மராத்தியர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய வாழ்க்கை போராட்டத்திற்கு வேண்டிய உந்துதலை பெற்றார்கள். ஸோ பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் ஆகிய சுல்தான்களுக்கு எதிராக நடந்த தக்கான போர்களின் காரணமாக முகலாயர்களுடைய கருவூலம் காலியாகுச்சு. ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த டயத்துல மராத்தியர்கள் எழுச்சி பெற்றதாக சொல்லப்படுகிறது. மராத்தியர்களின் மிக முக்கியமான ஒரு தலைநகராக இருந்தது எது அப்படின்னா ராய்கர் கோட்டை. இதுங்க ராய்கார் கோட்டை. சரி, ஓகே. இதுதான் நம்ம மராத்தியர்களை பற்றி அவங்க எழுச்சிக்கான காரணங்கள், அவங்க என்னென்ன விஷயங்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமா ஒரு கதையா பார்த்துறோம். இதுக்கப்புறம் சாஜி போன்ஸ்லே, சிவாஜி, ஸோ இவங்களை பத்தி அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே போலாம். ஓகே, மராத்தியர்களுடைய முதல அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா சாஜி போன்ஸ்லே. இவர் யார் சார் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய தந்தை. ஸோ இவர் அகமது நகர் சுல்தானாக இருந்திருப்பார். அகமது நகர் சுல்தானாக இருந்த மாலிக் ஆம்பரின் கீழே வேலை பார்த்திருப்பார். அகமது நகர் சுல்தானாக இருந்த மாலிக் ஆம்பரின் என்பவரின் கீழே சாஜி போன்ஸ்லே பணிபுரிந்திருப்பார். ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பார், அவருடைய மறைவுக்கு பிறகு பிஜப்பூர் சுல்தானிடம் பணிபுரிந்திருப்பார். இவ்வாறு அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய சுல்தானிடம் பணிபுரிந்தார். இவருடைய ஜாகிர்தாரர், ஸோ ஜாகிர் அப்படின்னா நிலம், அதனை நிர்வகிக்கக்கூடியவர் ஜாகிர்தாரர். தாத்தாஜி கொண்டாதேவ் என்பவருடைய பராமரிப்பில் இவருடைய தாய் சிவாஜியையும் அவருடைய தாயையும் விற்றுவிப்பாரு. யாரு, சாஜி போன்ஸ்லே. ஸோ இது சாஜி போன்ஸ்லே அவருடைய இதை விட்டுருப்பாரு. ஓகே, இதுதான் சாஜி போன்ஸ்லே பத்தி, வேற எதுவும் கொடுக்கல. சாஜி போன்ஸ்லே இவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப நம்ம சிவாஜியை பார்ப்போம். அவருடைய மகனான சிவாஜி தான் மிக முக்கியமான ஒரு அரசராக இருந்திருப்பார். இவருடைய ஆட்சி காலமானது, இவர் தான் உண்மையான பேரரசர். அவருடைய ஆட்சி காலத்தில் ஆன உண்மையான அரசர் 1645 முதல் 1680 வரை. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி செஞ்சிருப்பார். இவர் பிறந்தது எந்த வருடம் அப்படின்னா 1627ல பிறந்திருப்பார். எங்க, ஜுன்னர் என்ற இடத்தில் ஷிவ்னர் என்ற பகுதியில் சாஜி போன்ஸ்லே அவருக்கும் ஜிஜி பாயுக்கும் இடையே மகனாக 1627 பிறந்திருப்பார். யார் யாருக்குங்க, ஜுன்னர் அப்படிங்கிற இடத்துல, ஷின்வர் என்ற பகுதியில் சாஞ்சி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவியான ஜிஜி பாய், ஸோ இவங்களுக்கு மகனாக பிறந்திருப்பார். ஸோ இவரை பார்த்தோம் அப்படின்னா, இவர் தந்தை வழியில சியோடிக்கல், மேவாருடைய சியோடிக்கல் நம்ம முன்னாடி வகுப்புல படிச்சிருப்போம், அவங்களுடைய வழித்தோன்றலாகவும், தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும் இருக்கிறார் சிவாஜி. இப்ப தந்தை வழியில சியோட்டிகள், தாய் வழியில யாதவர்களாகவும் இருக்கிறார். ஸோ இதுதான் அவருடைய முன்கதை. ஜிஜி பாய்க்கு 1627ல பிறந்திருப்பார். ஸோ இவருக்கு ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டாதேவ். யாருங்க, தாதாஜி கொண்டாதேவ். அதே மாதிரி இவருடைய சிவாஜியின் குரு யாருன்னு கேட்பாங்க. சிவாஜியின் குரு யார் அப்படின்னா ராம்தாஸ். நாங்க பார்த்திருப்போம் இல்லையா, அப்ப சிவாஜியுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா ராம்தாஸ். சிவாஜியினுடைய அரசியல் குரு ராம்தாஸ். சிவாஜி எங்க பிறந்தாரு, அவருடைய குரு யாரு, அவருக்கு கீழே ஆட்சிகளை விடப்பட்டவர் யார்? ஆட்சிக்கு கீழே உதவியாளராக விடப்பட்டவர் யாரு அப்படின்னா தாதாஜி கொண்டாதேவ். இவர் யாரு, சாஜி போன்ஸ்லே உடைய ஜகீர்தாராக செயல்பட்டவர். இப்ப சிவாஜியானவர்
போர்க்கலை, அரசு, குதிரை ஏற்றம் ஆகிய அனைத்திலும் சிறந்தவராக விளங்குகிறார். சோ போர்க்கலை அனைத்து விஷயங்களிலும் சிறந்தவராக இருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறந்தவராக இருக்கார். இதற்கெல்லாம் குருவாக இருந்தவர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டாதேவ் தான் இதெல்லாம் சொல்லி தரார். அவருக்கு சிவாஜிக்கு பயிற்சி அளிக்கிறார். தன்னுடைய 18வது வயதில் 1645 சிவாஜி தன்னுடைய 18வது வயதில் கோண்ட்வானா கோட்டையை முதல்ல இராணுவத்தில் தட்டி கைப்பற்றினார். சோ தன்னுடைய 18 வயசுல கோடுவானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டையை 1645 கைப்பற்றினார். அதை தொடர்ந்து 1646 ஆண்டு தோர்னா கோட்டையும் அதன் கிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரைக்கர் கோட்டையும் கைப்பற்றினார். சோ முதல் இராணுவ தாக்குதல் 1645. அதற்கு அப்புறம் ரைக்கர் மற்றும் தோர்னா கோட்டையை கைப்பற்றினார் 1646. அதை தொடர்ந்து 1647 அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிவாஜியின் பாதுகாவலராக இருந்த தாதாஜி கொண்டாதேவ் இறந்து போயிடுறார். சோ இவர் இறந்து போன காரணத்தினால அவர் பெற்றிருந்த ஜகிர்தாரை அவர் வச்சிருந்த நிழல் ஜாகீரை சிவாஜி பெற்றார். சோ அந்த நிலத்தையும் சேர்த்து சிவாஜி எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரசை மேலும் விரிவாக்கிறார். இவர் எப்ப இறந்திருப்பார் அப்படின்னா தாதாஜி கொண்டாதேவ் 1649 இயற்கை எழுந்திருப்பார். 1649. இவருடைய படைகள்ல மிக முக்கியமானவராக செயல்பட்டவர்கள் யார் அப்படின்னா சிவாஜியுடைய படையில மாவாலி காலாட்படை வீரர்கள். அதாவது காலாட்படை அப்படின்னா போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, காலில் நடந்து செல்லக்கூடிய அந்த போர் வீரர்கள் தான் காலாட்படை வீரர்கள் அப்படின்வாங்க. மிக முக்கியமாக பங்கு வைத்தவர்கள், ரொம்ப வலிமையானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய துணையுடன் இவர் பூனைக்கு அருகே இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றினார். அவருடைய துணையுடன் இவர் பூனைக்கு அருகே இருந்த பல கோட்டையை கைப்பற்றால் அதுல மிக முக்கியமான ஒரு கோட்டை தான் புரந்தர் கோட்டை. அதுல மிக முக்கியமான ஒரு கோட்டை தான் இது புரந்தர் கோட்டை. இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பிஜப்பூர் சுல்தானை சினம் கொள்ள செய்தன. இவர் பிஜப்பூர் சுல்தானை சினம் கொள்ள செய்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிஜப்பூர் சுல்தான் சினம் கொள்ள செஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி, அதாவது சாச்சி போன்ஸ்லேவை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைச்சிறார். அப்ப தக்காலத்தின் முகலாய அரசு பிரதிநிதியாக இருந்த இளவரசர் மூராத் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சிவாஜியோட பேச்சுவார்த்தை நடத்துவார். அதை தொடர்ந்து அவர் எந்த ஒரு இராணுவ செயல்களிலும் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி அளித்திருப்பார். அதே மாதிரியே அதை தொடர்ந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இந்த பிஜப்பூர் சுல்தான் அவர் தங்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி அவங்களுக்கு கீழே ஆட்சியில வேலை பார்த்திருப்பார் சிவாஜி. அவர் தந்தை இறக்குற வரைக்குமே எந்த ஒரு போர்வான விஷயங்கள், போர் தொடுக்கிறதோ, நாடுகளை இணைப்பதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்க மாட்டார் யாரு, சிவாஜி அவர்கள். அதை தொடர்ந்து அவங்க அப்பா சுல்தான் ஷாஜி போன்ஸ்லேவை 1649 விடுதலை செஞ்சிருப்பார். இவர் 1649 இருந்து 1655 வரை இவர் 1655 இறந்து போயிருப்பார் ஷாஜி போன்ஸ்லே. இப்ப ஷாஜி போன்ஸ்லே இறந்ததுக்கு அப்புறம் சிவாஜி தன்னுடைய இராணுவ தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிச்சிருப்பார். இதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல 49 இருந்து 55 இடைப்பட்ட காலங்கள்ல அவர் இராணுவம் போர் விஷயங்கள்ல ஈடுபடாம தங்களுடைய நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவதாக சொல்லப்படுகிறார். இப்ப இவர் இறந்து போயிட்டார். யாரு, ஷாஜி போன்ஸ்லே 1655 இறந்து போனதை தொடர்ந்து தமது இராணுவ வீரர்கள் திடீர் தாக்குதலை மீண்டும் தொடங்கினாங்க சிவாஜியுடைய தலைவர்கள். அப்ப மராத்தியர்களுடைய தலைவரான சந்திர ராவ் மோர் என்பவரிடம் ஜவாலியை 1656 கைப்பற்றினார். தாக்குதல் நடத்தினர் சந்திர ராவ் மோர் இருக்கார் பாத்தீங்களா, இவர் யார் அப்படின்னா மராத்தியர்களின் தலைவர். இவரை 1656 தோற்கடிச்சு ஜவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்றியிருப்பார். அதை தொடர்ந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 1659 பிஜப்பூருடைய தளபதியான 1659 பிஜப்பூரின் தளபதியான அப்சல் கான். பிஜப்பூரின் தளபதி யாரு அப்படின்னா அப்சல் கானை கொன்றிருப்பார். இவர் என்ன ஒரு வாசகம் சொல்லியிருப்பார் அப்படின்னா மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூள் எடுத்திருப்பார். இந்த சூளுரையை உரைத்தவர், இந்த கூற்றை உரைத்தவர் யாருன்னு கேட்பாங்க, அப்சல் கான். அப்சல் கானை என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா தோற்கடித்து கொன்றிருப்பார். 1659
பிஜப்பூர் தளபதியான அப்சல் கானை தோற்கடித்து கொண்டிருப்பார். அதற்கு அப்புறம் 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் சேஷ்டகான், தக்காணத்தின் ஆளுநருமான சேஷ்டகான் இவர் முகலாயர்களுக்கு எதிராக அவுரங்கசீப் நியமிச்சிருப்பார். யாரு? சேஷ்டகானா. இவரை காயப்படுத்தி துரத்தி எடுத்திருப்பார். எப்படி அப்படின்னா, ஒரு தைரியமான திட்டத்தை சிவாஜித்தை வகுத்திருப்பார். ஒரு இரவு நேரத்தில் பூனாவுக்கு அருகே இவங்க முகாமிட்டு இருப்பாங்க. அங்க 400 படை வீரர்களுடன் திருமண குழுவினர் போல வேஷமிட்டு போய் சிவாஜி என்ன பண்ணிருப்பார்? அவரை தாக்கி காயப்படுத்தி விரட்டி அடிச்சிருப்பார். யார? சேஷ்டகான. சேஷ்டகான விரட்டி அடிச்சிருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாம் அவுரங்கசீப் காதுகளுக்கு போகும்போது அவர் மிகப்பெரிய அளவுல கோபப்படுகிறார். அதை தொடர்ந்து 1664 வருடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்பது. 1664 வருடம் அரபிக் கடற்கரையில் இருந்த முகலாயர்களின் மிக முக்கியமான துறைமுகமான சூரத்தை சூறையாடினார்கள். எந்த வருடம்? முதலில் சூரத் சூறையாடப்பட்ட வருடம் 1664 சூறையாடி இருப்பார். அங்க இருக்கக்கூடிய வரி வசூல்களை பெரும் அதிகாரத்தை இவர் பெற்றிருப்பார். சிவாஜி கொள்ளையெடுத்து அங்க வரக்கூடிய வரி வசூல்களை இவர் பெற்றிருப்பார். சிவாஜி பெற்றிருப்பார். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2 முறை தாக்குதல் நடத்தியிருக்கார். அதே மாதிரி சூரத்தையும் கைப்பற்றிட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுது? அவுரங்கசீப்பை மிகப்பெரிய அளவுல கோபத்தை ஏற்படுத்துது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜபுத்திரர்களின் தளபதியான ராஜா ஜெய்சிங் மற்றும் ராஜபுத்திரர்களின் முகலாய படையை 2யும் சேர்த்து சிவாஜிக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார். யாரு? தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்புறார். அப்போது இளவரசர் மூவசம், அதாவது பின்னாலே பகதூர் ஷான்னு சொல்றோம் இல்லையா, அவர் தான் தக்காணத்தின் ஆளுநராக இருந்தார். அப்ப தக்காணத்தின் ஆளுநராக இருந்த பகதூர் ஷாவும், முதலாம் பகதூர் ஷாவும் அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட தளபதி ராஜா ஜெய்சிங்கும் இணைந்து சிவாஜியை சுற்றி வளைச்சிட்டாங்க. அனைத்து பகுதிகளிலிருந்தும் சிவாஜியை சுற்றி வளைச்சிட்டாங்க. சிவாஜியோடைய கோட்டையான ரைக்கர் கோட்டையை அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிடுச்சு. அப்ப 1665 ஜூன் மாதம் புரந்தர் கோட்டை படைகள் சுற்றி வளைச்சிருச்சு. இப்ப புரந்தர் கோட்டை, ராய்கர் கோட்டை 2த்தையுமே இந்த படைகள் சுற்றி வளைச்சிருச்சு. இதற்கு மேல நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உணர்ந்த சிவாஜி முகலாயர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு போறார். அதை தொடர்ந்து 1665 ஜூன் மாதம் 11ஆம் தேதி புரந்தர் உடன்படிக்கையானது சிவாஜிக்கு போடப்பட்டுச்சு. இதை என்ன இந்த உடன்படிக்கை அப்படின்னா, அவர் கைப்பற்றிய கோட்டைகளை திரும்ப கொடுத்துடணும். அதே மாதிரி முகலாயர்கள் கீழே மன்சப்தராக செயல்பட்டு பிஜப்பூரை கைப்பற்ற அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. 1665 வருடம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி போடப்பட்டுச்சு. இப்ப புரந்தர் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதன்படி அந்த போரானது கைவிடப்பட்டிருக்கும். இந்த டயத்துல 1666 மே மாசம் இந்த ராஜா ஜெய்சிங் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, சிவாஜியிடம் போய் நீங்க ஆக்ரா கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திருப்பாரு. நான் வரலன்னு சொல்லியிருப்பாரு சிவாஜி. ஆனால் நீங்க வாங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் தான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பாரு. அதை தொடர்ந்து இவரும் சிவாஜியும் அவருடைய மகனுமான சம்பாஜியும் ஆக்ராவே போயிருப்பாங்க. அங்க போய் சிறுமைப்படுத்தப்பட்டு கொதித்தெழுந்த மன்னரை கண்டித்து பேசியிருப்பாரு சிவாஜி. அதனால அடைக்கப்பட்ட சிவாஜி சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்ப அங்கிருந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பழக்கூடை ஒன்றில் தப்பித்து வந்ததாக சொல்றாங்க. பழக்கூடை ஒன்றில் ஒளிஞ்சு சிவாஜி அவர்கள் முகலாயர்களிடம் தப்பித்து வந்ததாக சொல்கிறார்கள். அதற்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சிவாஜியுடைய செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாக மாறுது. போர்க்கொள்கைகளை மிகப்பெரிய அளவுல கடைபிடிக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கு. புரந்தர் உடன்படிக்கை கரெக்டா போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த டயத்துல 1670 என்ன பண்றாரு அவுரங்கசீப்? என்ன பண்றாரு அப்படின்னா, பீதார்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்த பகுதி யாரு கீழே இருக்கு அப்படின்னா சிவாஜியுடைய பகுதி கீழே இருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தில் ஒரு பகுதியை என்ன பண்றாரு அவுரங்கசீப் எடுத்துக்கிறார். அப்ப இதனால என்ன ஆகுது? ஆல்ரெடி நம்ம போட்ட புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜியுடைய பகுதிகளையோ இல்ல முகலாயருடைய பகுதியோ 2 பேரும் எடுத்துக்கிற கூடாது. ஆனா
சிவாஜியுடைய பகுதிகளை எடுத்ததன் மூலம் புரந்தர் உடன்படிக்கை அவுரங்கசீப் மீறினார். சோ இதனால கோபப்பட்ட சிவாஜி என்ன பண்றாரு, அதை தொடர்ந்து பல கோட்டைகளை கைப்பற்றினார். அதை தொடர்ந்து அதே வருடம் 1670 இரண்டாவது முறை சூரத் நகரை சூறையாடினார். முதல் முறை 1664 சூறையாடி இருப்பார் சூரத்தை. இரண்டாவது முறை 1670 சூறையாடி இருப்பார். சூறையாடி 1670 முதல் 1672 வரை இந்த 2 ஆண்டுகள்ல அங்க வரக்கூடிய வரி வசூல்களை சவுத் தெஷ்முக் ஆகிய பணத்தை வசூலித்து தன்னுடைய நிர்வாகத்தை மேம்படுத்தியிருப்பார் யாரு, சிவாஜி அவர்கள். சோ 2 ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து இதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறியிருப்பார். சோ தன்னை சத்ரபதி என்று அழைத்து கொண்டிருப்பார். சத்ரபதி சிவாஜி என்று பட்டம் சூட்டி கொண்டது எந்த வருஷம், 1674 ஜூன் 6ஆம் தேதி. சத்ர அப்படின்னா குடைன்னு அர்த்தம், பதி அப்படின்னா தலைவன் அர்த்தம். சோ இது என்னது அப்படி, சத்ரபதி அப்படிங்கிறது எது அப்படின்னா சமஸ்கிருத சொல் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சமஸ்கிருத சொல். சோ இதை தொடர்ந்து அவர் அரசராக ஆயிருப்பார். சோ இதற்கு அப்புறம் அவருடைய தாயானவர்கள் இறந்து போயிருப்பாங்க. அவருடைய தாய் இவர் அரசானதை பார்த்ததுக்கு அப்புறம் இவர் இறந்து போயிருப்பாரு. அவர் தாயானவர்கள் இறந்து போயிருப்பார். சோ இதை தொடர்ந்து இவருடைய கடைசி காலங்களானது ரொம்ப சொல்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியானதாக இல்லை. ஏன் அப்படின்னா இவருடைய மகனான சம்பாஜி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவருடைய கூட்டமைப்பில் இருந்து போய் முகலாயர்களோட கூட்டமைப்புல ஜாயின் பண்ணியிருப்பார். இது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக இருக்கும். சோ இதை தொடர்ந்து அவர் இறுதி நாட்கள் ஆட்சிக்கு வர உதவினார். அவர் மகன் ஆட்சிக்கு வருவதற்கு உதவினாரு. சோ அப்ப இறுதியில் நோய்வாய்ப்பற்று வயிற்று போக்கினால் அவர் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. 1680 சிவாஜி இறந்து போயிருப்பார். 1680 சிவாஜி இறந்து போயிருப்பார். சோ இதற்கு இடையில தக்கான போர் முயலை ரொம்ப முக்கியமான ஒன்று. 1676 தெற்கு பகுதியில் சிவாஜி தனது வெற்றிகளை துவக்கியிருப்பார். தெற்கு பகுதியில தன்னுடைய வெற்றிகளை 1676 துவங்கியிருப்பார். அதை தொடர்ந்து செஞ்சி மற்றும் வேலூர் ஆகிய பகுதிகளை கைப்பற்றி தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரான வெங்கோஜி என்று சொல்லக்கூடிய எக்ஸோஜிய அவருடைய பகுதிகளை ஆட்சி செய்வதற்கு நிரூபிச்சிருப்பார். அதை தொடர்ந்துதான் தமிழகத்தில் மராத்தியர்கள் ஆட்சி இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இப்ப மராத்தியோடைய கடைசி நாட்கள் பார்த்தா 1680 அவர் இறந்து போகிறார். சோ 1680 சிவாஜி இறந்தே போயிடுறார். சோ 1680 இறந்து போயிடுறார். இப்ப சிவாஜி என்னென்ன விஷயங்கள் செஞ்சார், சோ மராத்தியருக்குல சிவாஜி செஞ்ச நிர்வாகங்கள் என்ன, சோ இதெல்லாம் பார்க்கலாம். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 3 வட்டங்களாக பிரிக்கிறார் சிவாஜி. 3 வட்டங்களாக நிர்வாகத்தை பிரிக்கிறார். அது என்ன சார் அப்படின்னா முதல் வட்டத்தை பாருங்க, மாகாணத்தின் மீது அக்கறை. சோ முதல் வட்டத்துல அவர் யாரையும் துன்புறுத்தவில்லை, யாரையும் அதாவது கொள்ளையடிக்கவில்லை, மக்களின் மீது அக்கறை கொண்டவர். சோ முதலாவது வட்டத்தில் மாகாணத்தின் மீது அக்கறை. 2வது வட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. அதே போல கொள்ளையடிப்பதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை பாதுகாத்தார். சோ இதற்காகத்தான் இந்த சவுத் மற்றும் தெஸ்முகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகள். இது என்ன சார் அப்படின்னா, சவுத் அப்படின்னா 4 1 பங்கு, தெஸ்முகி அப்படின்னா சர்தேஷ்முகி அப்படின்னா 10 1 பங்கு. சோ இது எதற்காக கொடுக்கணும் அப்படின்னா மக்களை கொள்ளையடிப்பதிலிருந்தும் சூறையாடுவதிலிருந்தும் சிவாஜி மக்களை காப்பாற்றுவார். நீங்க அதற்கு இந்த 2 வரியை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வரார். சோ மூன்றாவது வட்டத்தில் என்ன செய்யறாரு அப்படின்னா கொள்ளையடிப்பதையும் கொள்வதையுமே மிக முக்கிய நோக்கமாக வச்சிருக்காரு. அப்போ 3 வட்டம். முதல் வட்டத்துல மாகாணத்தின் மீது அக்கறை, 2வது வட்டத்துல மக்களின் கொள்கை மற்றும் கொள்ளைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு சர்வகை தெஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வரிகளை வைத்திருப்பார். 3வது வட்டத்தில் கொள்ளையடிப்பதை மட்டுமே நோக்கமாக வைத்திருப்பார். அடுத்து இவர் கிராமங்களை தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டுச்சு. கிராமங்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டிருக்கு. இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் 20 முதல் 100 வரையிலான எண்ணிக்கையிலான கிராமங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தன. சோ தேஷ்முக் அப்படிங்கிறது அவருடைய கிராம தலைவர். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே 20 முதல் 100 வரையிலான கிராமங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துட்டான்.
ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர், அவருடைய பேர் என்ன அப்படின்னா பட்டீல். ஸோ அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் இருப்பார். அவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு கணக்கர் என்ற பெயரில், குல்கர்ணி என்ற பெயரில் ஆவண காப்பாளரும் இருப்பார். ஸோ ஒரு கணக்கரும், குல்கர்ணி அப்படின்னா ஆவண காப்பாளர். ஸோ இவர்களும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் சிவாஜியின் கீழ் இருந்த மராத்தியர்களுடைய நிர்வாகம். அதை தொடர்ந்து ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி ரொம்ப முக்கியமாக பங்கு வைத்தார். அவருடைய முக்கியமான இது எது அப்படின்னா ராணுவத்துல காலாட்படை வீரர்கள், அதை தொடர்ந்து குதிரைப்படை வீரர்களும் மிக முக்கியமாக பங்கு வைத்தார்கள். முக்கியமான ஒன்வடை காலாட்படை வீரர்களே சிவாஜியின் ராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தனர். அதை தொடர்ந்து குதிரைப்படைகள் மிக முக்கிய பங்கு வகித்ததாக சொல்லப்படுகிறது. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ராணுவத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு வீரரையுமே சிவாஜி பார்த்து ஓகே இவருக்கு திறமை இருக்குன்னு பார்த்து சிவாஜி அவர்களே தேர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. பணி ஓய்வு பெற்ற மூத்த ராணுவ வீரர்களின் மேற்பார்வையின் கீழே அவர் கைப்பற்றின கோட்டைகளை விற்றுவாராம். இது மிக முக்கியமான ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இவருடைய ஆட்சியின் கீழே அஷ்டபிரதான் சொல்லக்கூடிய 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என்று பெயரிட்ட இந்த அமைச்சர்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளுக்கு மன்னர்களுக்கு உதவி செய்வதுதான் இதுல. இதுல இருந்து வந்தவங்க தான் பேஷ்வா. இதுல இருந்து தான் பேஷ்வா. பேஷ்வா என்பவர் இப்ப இருக்கக்கூடிய பிரதமருக்கு நிகரான அதிகாரம் பெற்றவராக இருந்தார். இதுதான் பேஷ்வா. இதுல யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல மொத்தம் 8 பேர் இருந்திருப்பாங்க. பந்து பீரான் அப்படிங்கிறது பிரதம அமைச்சர், அமர்த்தியா அப்படிங்கிறது நிதி அமைச்சர், சூர் நாவிஸ் அப்படிங்கிறது செயலாளர், வாக்கியா நாவிஸ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சர், சர்கி சௌபத் அப்படிங்கிறது தலைமை தளபதி, சுமந்து தூபீர் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாத்தீஸ் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படிங்கிறது தலைமை அர்ச்சகர். இதுதான் அவருடைய அஷ்டபிரதான் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. இது புத்தகத்துல ஒரு கட்டத்துல கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க தெளிவா பார்த்துக்கங்க. இதெல்லாம் சிவாஜி அவர்கள் செய்த நிர்வாகங்கள், அவர் ஆட்சிக்கு இருந்த மிக முக்கியமான விஷயங்கள். இதை தொடர்ந்து சிவாஜியின் மறைவை தொடர்ந்து அதற்கப்புறம் ஆறு ஆட்சிக்கு வந்திருப்பாங்கன்றத பார்க்கலாம். சிவாஜியின் மறைவை தொடர்ந்து அவரது மகனான சம்பாஜி ஆட்சிக்கு வந்திருப்பார். சிவாஜி 1680 இறந்திருப்பார். அதற்கு அப்புறம் ஓராண்டுக்கு பின்பு 1681 அவரது மூத்த மகன் சம்பாஜி இராணுவத்திற்கு தலைமை ஏற்று நுழைந்து பீராரில் பகதூர்பூரை கைப்பற்றி அங்கிருந்து சொத்துக்களை கைப்பற்றியிருப்பார். சிவாஜியை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றிடுவார். அந்த டயத்துல அனாஜி தாத்தாவுடன் ஒரு போர் ஏற்பட்டிருக்கும். அனாஜி தாத்தாவுடன் ஏற்பட்ட சச்சரவுக்கு பின்னர் சம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். சம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார், அரியணை ஏற்றிருப்பார். அந்த துர்காதாஸ் அவுரங்கசீப்பின் மகனான துர்காதாஸ் என்ன பண்ணிருப்பாரு, அவுரங்கசீப்பின் மகன் நம்ம அங்க முகலாயர்களே படிச்சிருப்போம். அக்பர் மகாராஷ்டிராவிற்கு வந்திருப்பார். அவங்க 2 பேர்த்திற்குமே அடைக்கலம் கொடுத்திருப்பார். யாரு? சம்பாஜி. இதனால கோவப்பட்ட அவுரங்கசீப் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும். ஏன்னா சிவாஜியை அவரை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சிவாஜி மிகப்பெரிய ஒரு போர் வீரராக இருக்கார். இருந்தாலும் அவர் மகனை ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அவுரங்கசீப் 1681 தக்காணம் வந்தடைந்திருப்பார். இவர் என்ன பண்ணிருப்பார், 1687 பிஜப்பூர் கோல்கண்டாவை கைப்பற்றியது. சம்பாஜி சிறைப்பிடித்து கொண்டிருப்பார். 1689 சம்பாஜியை கொண்டிருப்பார். எதற்காக? அக்பருக்கு, தன்னுடைய மகன் அக்பருக்கு இடம் கொடுத்ததால. இவருடைய அன்றாட நிகழ்வுகள்ல மிக முக்கிய பங்கு வைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. கவி கலாஸ். கவி கலாஸ் என்பவர் யார் அப்படின்னா இவருடைய குடும்ப அர்ச்சகராக இருந்திருப்பார். இவர் மிக முக்கிய பங்கு வகித்தவர். இவருடைய அன்றாட நிகழ்வுகள்ல பெரும் பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா சம்பாஜியுடைய கவி கலாஸ். இவர் ஒரு குடும்ப அர்ச்சகர். இப்ப சம்பாஜியை பத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஷாஹு மகாராஜா. அது என்ன சார் ஷாஹு மகாராஜா? சம்பாஜியை தொடர்ந்து அவரது மகனான ஷாஹு ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருப்பார். 1708 முதல் 1749 வரை 1708 முதல் 1749 வரை வந்திருப்பார். ஷாகு இயற்பெயர் என்னது அப்படின்னா அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டுச்சு. ஷாகு அப்படின்னா நேர்மையானவர் அர்த்தம். இந்த பேரை வச்சவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். ஏன் அப்படின்னா சிவாஜி நேர்மையற்றவராக கருதப்பட்டார். இதற்கு ஆப்போசிட்டா நான் பேர் வைக்க நினைச்சு அவுரங்கசீப் என்ன பண்ணிருப்பாரு, நேர்மையானவர் என்று அர்த்தம் ஷாகு என்றார். இவர் அதிகாரங்களை ஒருங்கிணைப்பு செஞ்சிருப்பார்.
சோ 40 ஆட்சியல் பகுதிகளை அதிகரித்தன. இவருடைய ஆட்சியின் கீழே 40 பகுதிகளாக அதிகரிச்சிச்சு. கப்பம் மிகவும் மையப்படுத்தப்பட்டதாக அமைஞ்சிச்சு. வலுவான புராண கட்டமைப்பு வலுப்பெற தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சோ இவரு மிக முக்கியமான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்கிறார். முறையான கப்பம் வசூலிக்கப்பட்டு நிர்வாகமானது மையப்படுத்தப்பட்டுச்சு. இவருடைய ஆட்சி காலத்துலதான் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதற்கு உதவி செஞ்சவர்கள் யாரு அப்படின்னா பேஷ்வாவாக இருந்த பாலாஜி விஸ்வநாத். இதை தொடர்ந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். சோ இப்ப 3 அரசர்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து இவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் நிலவுன பல்வேறு விஷயங்கள் இருக்கு. முகலாயர்கள் ஆட்சி, மராத்தியர்கள் ஆட்சியில இவர் சிவாஜியுடைய மறைவை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நிகழ்வுபட்டு அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிடலாம். 1676 தக்கான பகுதி செஞ்சி, வேலூர் கைப்பற்றினார். 1676 தக்காணம், செஞ்சி ஆகிய பகுதிகளை சிவாஜி கைப்பற்றிருப்பார் இல்லையா? சோ அவருடைய சகோதரரான வெங்கோஜியை நிறுவியிருப்பார் அரசராக. அப்ப செஞ்சியின் 2ஆம் பகதூர் ஷா அரசராக அறிவிப்பார். இதற்கு அப்புறம் செஞ்சியின் 2ஆம் பகதூர் ஷா இதற்கு அப்புறம் அரசனாக இருந்திருப்பார். 1689 சம்பாஜி இறந்து போயிருப்பார். சோ சம்பாஜி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தம்பியான சம்பாஜியுடைய தம்பி யாரு அப்படின்னா ராஜாராம் செஞ்சி கோட்டையில் சண்டையிட்டார். சோ செஞ்சி கோட்டையில ராஜாராம் சண்டையிட்டு மரணம் அடைந்திருப்பார். சோ அவர் இறந்ததுனால ராஜாராமுடைய முதல் மனைவியான தாராபாய் 50,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுக்க பணிந்திருப்பார். சோ இப்ப தாராபாய் யாரு? ராஜாராமுடைய முதல் மனைவி. சோ 5,000 பேர்களும் போர் தொடுத்திருப்பார். சோ தலைநகரை சூறையாடப்பட்டிருக்கும். மசூலிப்பட்டினம் சூறையாடப்பட்டிருக்கும். 1707 அவுரங்கசீப் இறந்திருப்பார். 1707 இந்த டயத்துல முகலாயர்களின் கடைசி அரசரான அவுரங்கசீப் இறந்தது போல சம்பாஜியுடைய மகன், சம்பாஜி யாரே பார்த்திருப்போம், சம்பாஜியுடைய மகன் ஷாகு விடுதலை அடைந்து அரியணை ஏறியிருப்பார். அப்ப தாராபாய் எதிர்த்தார். சோ இப்ப இந்த தாராபாய் யாரு? ஷாகுவுடைய மகன் அரசாக எதிர்த்தவர் யாரு அப்படின்னா ராஜாராம் யாரு? ஷாகுவுடைய சம்பாஜியுடைய தம்பி. அவருடைய முதல் ஒய்ஃப் தான் யாரு அப்படின்னா தாராபாய். இவர் எதிர்த்து இருப்பாரு. சோ இப்ப மாநாட்டிற்கு ஷாகு போர் செஞ்சிருப்பார். அப்ப சோ இந்த உள்நாட்டு போர் ஏற்பட்டிருக்கும். 2 பேருக்கு இடையில பிரச்சனை வரும். அப்ப இந்த டயத்துலதான் அந்த ஷாகுக்கு யார் உதவி செஞ்சிருப்பாரு? பாலாஜி விஸ்வநாத். உள்நாட்டு போரை தவிர்த்த காரணத்தினால அவருக்கு பேஷ்வாவாக பதவி உயர்மானம் செஞ்சு வச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் பேஷ்வாக்கள் வருவாங்க. அதைத்தான் சொல்றாங்க. சோ ஆதரவு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து 1713 பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார் பாலாஜி விஸ்வநாத். சோ சாரதாவுக்கு ஓய்வு எடுக்க சென்றார். இப்ப ஷாகு என்ன பண்றாரு அப்படின்னா சாரதாவுக்கு ஓய்வு எடுக்க சென்றதுனால கோலாப்பூரை தலைநகராக தாராபாய் ஆட்சி செஞ்சார். சோ இதை இல்லாமல் தனியாக தோராய்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை தாராபாய் ஆட்சி செஞ்சு வராங்க. இந்த டயத்துல ராஜாராமின் 2வது மனைவியான ராஜாபாய் என்ன பண்றாரு? அவருடைய மகன் 2ஆம் சம்போஜி தாராபாயை சிறைபிடித்தார். 1717 சிறைபிடிச்சு கோலாப்பூர் 2ஆம் சம்பாஜி அரியணை ஏறினார். கோலாப்பூர் அந்த பகுதியில 2ஆம் சம்பாஜி அரியணை ஏறியிருப்பார். அப்ப ஷாகு 1649 இறந்து போயிருப்பார். அதை தொடர்ந்து தாராபாய் 1761, அடுத்து ராமராஜ் 1777 இறந்திருப்பாங்க. இதை தொடர்ந்து நிறைய பேர் அவருடைய தம்பி, அப்பாஜி இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. கடைசியாக இருந்தவர் யார் அப்படின்னா கடைசி அரசர் 2ஆம் ஷாஜி. 2வது அரசர் 2ஆம் ஷாஜியாக இருந்திருப்பார். சோ புத்தகத்துல 11th புத்தகத்துல கசகச நிறைய கொடுத்திருப்பாங்க. நீங்க இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டால் போதுமானது. சோ கடைசியாக இருந்தவர் யாரு? 2ஆம் ஷாஜி தான் இருந்திருப்பாரு. 1848 அவர் இறந்து போயிருப்பார். அதை தொடர்ந்து முகலாயர்கள் ஆட்சி, மராத்தியர்கள் ஆட்சி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிருக்கும். சோ இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப மராத்தியர்கள் கீழே என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப மராத்தியர்கள் கீழே இருந்த விஷயங்கள் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மாகாணம், பிராந்த், கிராமம் என்று 3 பகுதிகளாக இருந்துச்சு. சோ மாகாணம், பிராந்த், கிராமம். சோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு வைஸ்ராய் இருந்திருப்பார், அதனுடைய அரச பிரதிநிதியாக. அதுக்கப்புறம் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அதனுடைய அதிகாரி யாரு அப்படின்னா பிராந்த். கிராமங்கள் இருந்துச்சு. அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்துருப்போம், பட்டீல்ஸ் பார்த்திருப்போம். சோ இதுதான். அடுத்து சவுத் என்று சொல்லக்கூடிய 4 1 பங்கு வரியையும், சர்தேஷ்முகி என்று சொல்லக்கூடிய 10 1 பங்கு வரியையும் அறிவிச்சிருப்பாங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அடுத்ததாக
இவர் ராணுவ அமைப்பில் 9 வீரர்கள் கொண்ட சின்ன அமைப்பை நாயக் என்றும் 20 குதிரை வீரர்கள் கொண்ட அமைப்பை சர்ஜென்ட் அல்லது ஹவில்தார் என்றும் சொல்லுவாங்க. ஸோ இப்ப ஒரு ஜமீல்தாரின் கீழே 5 ஹவில்தார். ஸோ அப்ப 5 ஹவில்தார் சேர்ந்தது ஒரு ஜமீல்தார், 10 ஜமீல்தார்கள் சேர்ந்தது ஒரு ஹஜாரி. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு ஹஜாரி, சரியா? அப்ப 9 வீரர்கள் கொண்ட சின்ன அமைப்பு நாயக்கு, 25 குதிரைப்படை வீரர்கள் கொண்டது வந்து சார்ஜென்ட் அல்லது ஹவில்தாரு, 5 ஹவில்தார்கள் கீழே இருந்தது ஜமீல்தாரி. அடுத்து சரி நௌபாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குதிரைப்படையுடைய தலைமை தளபதி. ஸோ குதிரைப்படைகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக இருந்துச்சு. ஒன்று அரசு மூலம் வழங்கப்பட்டது எது அப்படின்னா பர்கீக்கள். ஸோ பர்கீக்கள் அப்படின்னா அரசே அவங்களுக்கு தேவையான குதிரைகளை வழங்கியிருப்பாங்க. இன்னொன்னு அப்படிங்கிறது தானாக முன்வந்து அவங்களுடைய சொந்த குதிரைகளை வச்சு அரசு வழங்காம தானாக முன்வந்து வாங்கிய அந்த குதிரைகளை வந்து சைலோபர்கள் அப்படின்றவங்க. இவங்க வந்து சம்பளத்திற்கு வேலை பார்த்த குதிரைப்படை வீரர்கள். ஸோ 2 பிரிவு இருந்துச்சு. ஸோ இதுதான் இதை தொடர்ந்து பேஷ்வாக்கள் ஆட்சி. பேஷ்வாக்கள் 1713 முதல் 1818 வரை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல முதல் ஆள் யாரு அப்படின்னா பேஷ்வாக்கள் அப்படிங்கிறது பாரசீக சொல். பேஷ்வாக்கள் என்பது பாரசீக சொல். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிரதம அமைச்சர். ஸோ பேஷ்வாக்களின் முதலாக பாலாஜி விஸ்வநாத் ஆட்சிக்கு வந்திருப்பார். 1713 முதல் 1720 வரை. இவர் தான் சாகுக்கு ஏற்பட்ட உள்நாட்டு போர்ல அந்த அரியணை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை வழங்கியிருப்பார். அதனால அவர் வந்து பேஷ்வாவாக 1713 நியமிச்சிருப்பாரு ஷாகு. ஷாகு யாரு? சிவாஜியுடைய பேரன். இவர் வருவாய்த்துறை அலுவலராக இருந்திருப்பார். 1713 பேஷ்வானார். 20 வயதே ஆன அவருடைய மகன் தான் பாஜிராவ், வெறும் பாஜிராவ். இவர் தான் அதற்கப்புறம் போர் தளபதியாக ஷாகுவுடைய அனுமதியின் பேரில் அறிவிச்சிருப்பார். இவருடைய ஆட்சி காலம் எவ்வளவு அப்படின்னா 1720 முதல் 1740 வரை முதலாம் பாஜிராவ். ஸோ இவர் 20 வயதில் பேஷ்வாவாக ஆயிருப்பார். ஹைதராபாத்தின் நிஜாம் மற்றும் முகலாயர்களுக்கு எதிராக பெரும் போர் படையை நிகழ்த்தணும் அப்படிங்கிறது இவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ மேற்கொள்ள விரும்பினார். தேஷ்முகல்களை ஒழித்தார். அது என்ன சார் தேஷ்முக்குகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். தேஷ்முகல்களை சார்ந்திருக்கும் அவர் விரும்பவில்லை. மாறாக பேரரசர் ஷாகுவிற்கு தமது தந்தையார் பாலாஜி இருந்த கேக்வாட், கோல்கர், சிந்தியா ஆகிய குடும்பங்களை அதிகாரிகளாக உயர்த்தியிருப்பார். மாவளத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் பாலாஜி செஞ்சிருப்பார். மாவளத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செஞ்சிருப்பாரு. மகாராஷ்டிரா ஏனைய தக்கான பகுதிகள் தலைவன் என ஷாகுவை அறிவித்தார். ஸோ சவுத் தேஷ்முக் வரிகளை பெற்றார். நிதி நிர்வாகம் செயல் பூனாவில் மையப்படுத்தப்பட்டது. ஸோ நிதி நிர்வாகத்துடைய மையமாக பூனா மையப்படுத்தினார். அதை தொடர்ந்து 5000 குதிரைப்படை வீரர்களை 1720 2 மடங்கு பெருசாக ஆக்கியிருப்பார். 1761 பர்வந்தா ஒப்பந்தம் 1761 பர்வந்தா ஒப்பந்தம் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்பாரு பாஜிராவ். ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி தாராய் போர் நடைபெற்றிருக்கும். தாபாய் போர் 1731. ஸோ இதுதான் முதலாம் பாஜிராவை பற்றி கொடுத்திருக்காரு. அது இல்லாம சில முக்கியமான அரசு குடும்பங்கள் கொடுத்திருப்பாங்க. கேக்வாட் அப்படிங்கிறது பரோடா, குவான்சலே அப்படிங்கிறது நாக்பூர், கோலாப்பூர் அப்படிங்கிறது இந்தூரின மக்கள், சிந்தி அப்படிங்கிறது குவாலியர், பூனேல வாழ்ந்த மக்கள் பேஷ்வா. இது பாக்ஸ்ல கட்டத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த கட்டத்துல கொடுத்தது கண்டிப்பா பரீட்சையில வரும். தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அவருடைய மகனான பாலாஜி பாஜிராவ் ஆட்சிக்கு வந்திருப்பார். இவர் 1740 முதல் 1761 வரை ஆட்சியில் இருப்பார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நானா சாஹிப். இவருடைய மற்றொரு பெயர் நானா சாஹிப். 1749 ஷாகு இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுரிமை போட்டி பாஜிராவால் தடுக்கப்பட்டிருவார். ஸோ பூனே நகரமே தலைநகர். ஸோ பூனாவை தலைநகரமாக ஆக்கியிருப்பார், நிரந்தர தலைநகரமாக. சத்தாரா அன்றும் என்றும் முடிவு செய்தார். ஸோ பூனை தலைநகராக்கி சாத்தாரா அன்றும் இன்றும் முடிவு செஞ்சிருப்பார். இந்த ஜகீர்தாரின் முறையை ஒழிச்சு படை வீரர்களுக்கு முதலாக ஊதியத்தை வழங்கியிருப்பார். ஸோ வடக்கு எல்லை ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் ஆகியவை நெருங்கிய போது நாக்பூரில் படைகள் இருந்துச்சு. ஸோ பீகார், வங்காளம், ஒடிசா கொள்ளையடித்திருப்பார். 1745 முதல் 1751 வரை ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ஷாகு போன்ஸ்லே இறந்து போயிருப்பார் 1751. ஸோ இதுதான் மராத்தியர்கள் கீழே இருந்த பேஷ்வாக்களை பற்றி கொடுத்திருக்காங்க.
பேஷ்வாவை இதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ பேஷ்வாவுடைய நிர்வாகமானது வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தர் என்று அழைக்கப்படுகிறது. சில வீரர்களை வைத்து இருந்தார்கள். ஸோ அதை தொடர்ந்து எங்க பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா 3வது பானிபட் போர் ஏற்பட்டிருக்கும் 1761. ஸோ இதை தொடர்ந்து மராத்தியர்கள் ஆட்சி முற்றிலுமாக ஒழிந்திருக்கும். 1739 நதிர்ஷாவின் தாக்குதல். ஸோ இதற்கு முன்னாடி நதிர்ஷா வந்திருப்பார். இவர் ஒரு ஆப்கானியன் தான். இவர் வந்து 1839 வந்து ஆப்கானிய தாக்குதல். நதிர்ஷா வந்து கோகினூர் வைரம் மற்றும் மயிலை சாசனத்தை எடுத்து போயிருப்பார். அதை தொடர்ந்து நதிர்ஷா இறந்ததை தொடர்ந்து தளபதி அகமது ஷா அப்தாலி பொறுப்பேற்றிருப்பார். இவர் 1761 போர் நடைபெற்றிருக்கு 3வது பானிபட் போர். இதுல அவர் ஜெயிச்சிருப்பார். 3வது பானிபட் போரில் அகமது ஷா அப்தாலி ஜெயிச்சிருப்பார். ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆயிருக்கும், இந்த பானிபட் போரில் மராத்தியர்கள் ஆட்சி முற்றிலுமாக ஒழித்திருப்பார். இதுதான் 3வது பானிபட் போர். ஸோ ஆங்கிலேய மராத்திய போர்களை பற்றி பார்க்கலாம். ஆங்கிலேய மராத்திய போர்கள் அது என்ன சார்? ஆங்கிலேய மராத்திய போர்கள் மொத்தம் 3 ஆங்கிலேய மராத்திய போர்கள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1வது ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1775 முதல் 1782 வரை. இது யார் யாருக்கிடையே நடைபெறுது அப்படின்னா, பட்னாவிஸ் ஆட்சி செய்த 1ஆம் மாதவராவ், அதாவது நாராயணன் பேஷ்வா சிறுவனாக இருந்த போது 1ஆம் மாதவராவ் மாமா ரகுநாத் ராவ் அதிகாரம் பெற்றார். அவர் சட்லஜ் பேசின் திரும்ப பெறுகிறார். ஸோ சட்லஜ் உடன்படிக்கையானது போடப்படுகிறது. யாருக்கு? ரகுநாத் ராவிற்கும். 1778 சட்லஜ் உடன்படிக்கை 1ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். யார் யாருக்கு போர், என்ன உடன்படிக்கை. அடுத்து 2வது போர் வந்து 1803 1806. ஸோ நானா பட்னாவிஸின் இறப்பு சொத்துக்கள் சிதறி போயிருது. அவருடைய இறந்ததுனால அவருடைய சொத்துக்கள் எல்லாம் சிதறி போயிருது. அப்ப ரகுநாத் ராவுடைய மகனான 2ஆம் பாஜிராவ் ஆட்சியில் இருந்து இறக்கப்பட்டார். அப்ப வெல்லஸ்லி பிரபு துணைப்பட திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதை தொடர்ந்து 1602 பேசின் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும். ஸோ முதல்ல சட்லஜ் உடன்படிக்கை, 2வதுல பேசின் ஒப்பந்தம். ஸோ இதன்படி 26 லட்சம் நிலங்கள் பணமானது நிலங்கள் மூலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு 2வது போர்ல. 3வது ஆங்கிலேய மராத்திய போர்ல 1817 முதல் 1818 பாரடாவின் ஆட்சியாளராக இருந்த கெய்க்வார் முதன்மை அமைச்சரான காகந்த சாஸ்திரி பேஷ்வாக்களின் விருப்பம் திகிர் பஜ்ஜியால் கொல்லப்பட்டார். ஸோ 2ஆம் பாஜிராவ் என்ன பண்ணிருப்பார், பூனாவில் வசித்த மான்டஸ்டு என்பின்ஸ்டானுடன் வற்புறுத்தலின் பேரில் திரிம்பாஜி சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ இதை தொடர்ந்து 1817 பூனா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். இதெல்லாம் மேலோட்டமா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து பெரும்பாலும் கேள்விகள் வராது. எந்த வருடம், என்ன ஒப்பந்தம், இது மட்டும் தெரிந்தால் போதுமானதான். அடுத்து தமிழகத்தில் மராத்தியர்கள். இதோட நம்ம இந்த பாடத்தை முடிச்சிடலாம். ஸோ தமிழகத்தில் மராத்தியர்கள் அதென்ன சார்? தமிழகத்தில் மராத்தியர்கள் ஸோ கிருஷ்ணதேவராயர் நயன்காரா என்று சொல்லக்கூடிய நயன்காரா அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் 4 பகுதிகளை குறிச்சிருப்பாரு. 1509 29 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர் தான் இந்த கிருஷ்ணதேவராயர். இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, தமிழகத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பார். மதுரை, தஞ்சை, செஞ்சி. மதுரை, தஞ்சை, செஞ்சி இந்த 3 நாயக்களாக பிரிக்கப்பட்டு அதன் புதிய முறைப்படி தலைவர்களை பாளையக்காரர்களாக நியமிச்சிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் யாரு கீழே இருக்கும் அப்படின்னா சோழர்கள் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து தோற்கடித்து பாண்டியர்கள் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றியிருப்பாங்க. 1673 நாயக்கர் ஆட்சி முடிவுற்றது. ஸோ இதை தொடர்ந்து இந்த தஞ்சாவூர் வந்து 2 பேராக பிரிவு வருது. யாரு? ஒண்ணு தஞ்சாவூரை. ஸோ தஞ்சாவூர்ல வந்து நாயக்கர்கள் ஆட்சி முடிவு பெறுது 1673. தஞ்சாவூரில் 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார். 1676 இவர் தான் யாரு? வெங்கோஜி அப்படிங்கிறவர் தான் சிவாஜியும் ஒன்று விட்ட சகோதரர். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். வெங்கோஜி அரசராக ஆயிருப்பார். இவர் கர்நாடகத்தில் மீது 1677 படையெடுத்திருப்பாரு. படையெடுத்து அவருடைய வெங்கோஜிய சிவாஜி வந்து அகற்றி விட்டு அவரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக யார? சந்தாஜிய பதவியில் அமைத்திருப்பார். மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பார். அவரை நீக்கிவிட்டு யாரு? வெங்கோஜி. இப்ப தஞ்சை பகுதியை மீண்டும் வெங்கோஜி கைப்பற்றியிருப்பார். ஸோ இதற்கு அப்புறம் அவருடைய மகன் சாஜி, யாரு? வெங்காஜியுடைய மகன் சாஜி தஞ்சாவூரை ஆண்ட. சாஜிக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் சகோதரர் 1ஆம் சரபோஜி ஆட்சிக்கு வருவார். ஸோ 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் துக்காஜி ஆட்சிக்கு வருவார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் பிரதாப் சிங் ஆட்சிக்கு வருவார். மகன் துல்லாஜி ஆட்சிக்கு வருவார்.
ஸோ அதற்கப்புறம் கடைசியாக அவர் இறந்து போன காரணத்தினால 1787 அவருடைய இரண்டாவது மகனான இரண்டாம் சரபோஜி ஆட்சிக்கு வந்திருப்பார். அவருக்கு அரியணை ஏறும்போது அவருக்கு வெறும் 10 வயசு தான் இருந்திருக்கும். இது அவர்களுடைய தமிழகத்தில் ஆட்சி செஞ்ச மராத்தியர்களுடைய வரிசை. ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இரண்டாம் சரபோஜி யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த இரண்டாம் சரபோஜி ஐரோப்பிய மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்தவர். மதுரை சரஸ்வதி மகால் நூலகத்தில், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு பணிகளை செஞ்சு பல்வேறு விஷயங்களாக கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி முதலாக நவீன அச்சுக்கூடம் ஒன்றை சரபோஜி நிறுவியிருப்பார். சரஸ்வதி மகால் நூலகத்தை கட்டியவர் இவர்தான். பிரெஞ்சு மராத்தியருக்கு இடையே கடித போக்குவரத்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது இல்லாம அவர் காலத்தில் தரங்கப்பாடி பரப்பு குழுவை அமைச்சிருப்பார். CN ஜான் என்பவர் கல்வித்துறையின் முன்னோடியாக சரபோஜி கருதியிருப்பார். 1812 ஆங்கிலேய காலனி அரசுக்கு அவர் சமர்ப்பித்த முக்கிய திட்டங்களில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளியை தொடங்கியிருப்பார். அதற்கு அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னா சரபோஜி செஞ்ச மிக முக்கியமான விஷயம் 1803 தஞ்சாவூரில் கிறிஸ்தவர் அல்லாத உள்ளூர் குழந்தைகளுக்கு கல்விகளுக்காக முதலாக நவீன பொதுப்பள்ளியை நிறுவியிருப்பார். 1803 கிறிஸ்துவர் அல்லாத மாணவர்களுக்கு நவீத்தியா முறையை அரசை நடத்திய இந்த பள்ளிகள் அறிமுகம் செய்த மற்றொரு முக்கிய முயற்சியாகும். 1803 நிறுவப்பட்ட முகமதால் சத்திரம் அரசின் விருப்பமாக அன்னசத்திரமாக இருந்துச்சு. தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை சரபோஜி நிறுவியிருப்பார். ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதம், மருத்துவர்கள், யுனானி சித்த மருத்துவர்கள் ஆகிய சிகிச்சை மருத்துவர்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை சரபோஜி மன்னர் உருவாக்கினார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வருங்க. ஸோ இதை தொடர்ந்து சரபோஜி அவர்கள் ஆட்சியிலிருந்து இறந்து போனதாக சொல்லப்படுகிறார்கள். இதை தொடர்ந்து மராத்தியர்கள் ஆட்சி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுச்சு. ஸோ மராத்தியர்களை பற்றி இன்னைக்கு 6வதுல இருந்து 7வதுல இருக்கக்கூடியது மற்றும் 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸை கொண்ட நோட்ஸை வச்சு உங்களுக்கு நடத்திருக்கேன். இது இல்லாமல் நீங்க சில விஷயங்களை மட்டும் வாசிச்சுக்கோங்க. புத்தகத்தை லைட்டா உள்ளார வாசிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இதற்கான PDF இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேண்டவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னைக்கான வகுப்புல மராத்தியர்களை பற்றி கம்ப்ளீட்டாக நடத்திருப்போம். இதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு முறை ரிவிஷன் பண்ணால் மட்டும், வாட்சி விட்டால் மட்டுமே போதுமான. இதை தொடர்ந்து வேற எந்த ஒரு கேள்வியும் இடம்பெறாது. ஸோ நான் இந்த PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டியிருக்கேன். வேணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணும் இல்லை சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா எனக்கு PDF நான் நோட்ஸ் எடுக்கணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல INM தேச பிரிவினையை பற்றியான வகுப்புகள் ஸ்டோரி போர்டு வடிவில் இருக்கும் போது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி TNPSC படிக்கக்கூடிய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் டெஸ்ட் பேஜ்ல சேரல அப்படின்னா கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.